அக்டோரியல் சயின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் ரிஸ்க் பற்றி ஜட்ஜ் பண்ணுறது, ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ பிஎஸ்சி என்வரான்மெண்டல் சயின்ஸு, பிஎஸ்சி அலைடு மேத்தமெட்டிக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஏரோப்ளேன் பைலட்டாக வரதுக்கான ஸ்டடீஸ் நீங்கள் போகலாம். அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டிக்கல் சயின்ஸ்ன்றது மேரிடைமில் வரும். ஸோ நீங்கள் ஒரு மேரிடைம் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் எஸ்.எஸ். ராஜ்சவரேனன், கரியர் கன்சல்டன்ட். போன வீடியோவில் நம்ம +1 +2ல் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். நம்ம அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்குறப்ப சயின்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இந்த 3 ஸ்ட்ரீமை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த பசங்க ஃபர்தராக என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் அவங்க போகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதை வந்து 2 விதமாக பிரியுங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா PCM, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. கெமிஸ்ட்ரி, மேக்ஸுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு குரூப்பாக பிரியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா PCB, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இது வந்து ஒரு குரூப்பாக பிரியுங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரீம் தனியாக நான் வந்து மேக்ஸில் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து PCM நான் எடுத்துப்பேன். அதாவது ஐ வில் பி கோயிங் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ். அந்த இதில் என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் பயாலஜியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற கேசஸில் நான் வந்து மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், அது மெடிக்கல் ரிலேட்டட் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்றவங்க they'll be choosing பயாலஜி. அவங்க வந்து மேக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அவங்க வந்து மேக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன்னா ஐ வில் பி சூஸிங் PCB செலக்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு ரிலேட்டடான கரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நான் ரெண்டுத்துலையுமே நான் இன்ட்ரெஸ்ட் சார், எனக்கு மேக்ஸும் எனக்கு பிடிக்கும், பயாலஜியும் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பயோமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் வந்து இது ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பயோமேக்ஸில் பார்த்தீங்கன்னா they will be டேக்கிங் ரெண்டுமே எடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் இருக்கும், மேக்ஸும் இருக்கும். ஸோ இந்த குரூப்ஸும் எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரியர் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ தே கேன் கோ ஃபார் எனி அதர் கரியர் ஆப்ஷன்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம PCM எடுத்தவங்க என்னென்ன கரியர்ஸ்லாம் ஃபர்தராக என்னென்ன கரியர்ஸ் என்னென்ன படிக்கலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ PCM கரியர் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் எது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ட்ரீமாக வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ், நான் நல்ல ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கோர்ஸும் டாப் மோஸ்ட் ரேட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்ஸும் படிப்பாங்க. ஸோ இந்த 2 கோர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இயர் டிகிரி கோர்ஸாக வரும். இது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இது அப்ளை பண்ணோம்னா தனியாக +2 மார்க்ஸ் வச்சும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு +2 மார்க்ஸ் வச்சு நீங்கள் கூட அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் நான் போகணுன்னா நமக்கு வந்து JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்று இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் எடுக்கலாம். இதை தவிர்த்து இன்னும் பல வேறு கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த கோர்சஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். BSc ஃபிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, BSc மேக்ஸ். ஸோ இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் வரும், 3 இயர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த படிப்புகள். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ISRO அந்த மாதிரி சயின்டிஸ்ட் பொசிஷன்ஸ் அதெல்லாம் கூட இந்த படிப்புலாம் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, BSc டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிக்ஸு, BSc அக்டோரியல் சயின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் ரிஸ்க் பற்றி ஜட்ஜ் பண்ணுறது, ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ BSc என்வரான்மெண்டல் சயின்ஸு, BSc அலைடு மேத்தமெட்டிக்ஸு. ஸோ இந்த குரூப்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிக்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு அனாலிட்டிக்கல் இன்ஜினியர் தான் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா BBA இருக்குது, BCA, BCom, பிஸ்னஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டடீஸு. இவங்க வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் PCM எடுத்தவங்களும் they are eligible for studying these courses. அடுத்தது பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், CS, அதாவது கார்ப்பரேட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் போகலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்றது நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கெலாம் நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட்லாம் நீங்கள் ஆடிட்டர் அந்த மாதிரி
போகலாம் நீங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங். இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஏரோப்ளேன் பைலட்டாக ஆகிறதுக்கான ஸ்டடீஸ் நீங்கள் போகலாம். அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் சயின்ஸ்ன்றது மேரிடைமில் வரும். ஸோ நீங்கள் ஒரு மேரிடைம் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மல்டிமீடியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு வரும், 3 to 4 இயர்ஸ் வரும். டிபெண்டிங் அப்பான் தி கோர்சஸை நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோ ஏதாவது எழுதுனா எழுதி போக வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வேறு ஸ்டடீஸ். நீங்கள் பிசிஎம் எடுத்திங்கன்னா நீங்கள், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோர்சஸில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிசிஎம், பிசிபி அதனுடைய கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.